கரூர் மாவட்டத்துக்கு விஜய் போறதுக்கு திமுக அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னப்பயே ராகுல் காந்தி விஜய் கிட்ட கேட்டிருக்காரு, நானும் நீங்க சேர்ந்து போலாமா, வரீங்களா அப்படின்னு. ஏன்னா ராகுல் காந்தி அண்டர் எஸ்பிஜி கண்ட்ரோல், அவர் வராரு அப்படின்னா இங்க நீ அனுமதி தான் மறுக்க முடியாது, நீ போதுமான பாதுகாப்பு போட்டே ஆகணும், நீ வரியா 2 பேரும் கை கோத்துட்டு போலாமான்னு கேட்டிருக்காரு. இவர் தான் வேணாம் அப்படின்னு இருக்காரு. சோ அவங்க 2 பேத்துக்குள்ளார ஓப்பன் டீலிங் முடிஞ்சுங்க. அவங்க 26 கண்டிப்பாக அவர்கள் வெளிப்படையான கூட்டணியில நிக்கதான் போறாங்க. அவங்க நெருக்கி எனக்கு வர தகவல்கள் 100 சீட்டு கூட காங்கிரஸுக்கு போகுங்கிறாங்க. விஜய்க்கு கொஞ்சம் பினான்சியல் ட்ரபிள்ஸ் இருக்குதுங்க. நீங்க சத்யராஜ் ஒரு படத்துல சொல்ற மாதிரி வடிவேல் கேட்பாரு, ஏண்டா இவ்வளவு பண்றதுக்கு பேசாம அரசியலுக்கு போக வேண்டியது போகலான்னு ஒரு யோசனை தான், ஆனா கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் சம்பாரிச்சது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருந்தோமேன்னு யோசிப்பாங்க வரல. அது மாதிரி விஜய் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் தேர்தலில் இழக்கிறதுக்கு தயாரா இல்ல.